ஸோ பேட்டிங் டீம் பேட்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க. M96 டீம்லேருந்து கொஞ்சம் பேட்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க ப்ரோ. முன்னாடியே சொன்னது தான், உங்களுக்கு வந்து கிளாக் ஆல்ரெடி கிளிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு 35 minutes ஆஃப் டைம், உங்களோட 8 hours 30 minutes, இன்ஃபேக்ட் 30 minutes உங்களோட 8 hours. சப்போஸ் இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டர்ஸ் உள்ள வைக்கப்படும், அந்த மாதிரின்னு ஒரு இதுவாக இருக்கும். நேற்றுக்கே கொஞ்சம் சங்கடமாக போயிடுச்சு. செமிஃபைனல்ஸ் வந்து கொஞ்சம் ஓவரை கம்மி பண்ண வேண்டியதான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இனி இன்னும் ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா வேறு இருக்குது, ஃபைனல்ஸ் வேறு ஆட போகிறோம். அப்புறம் போகிற போக்க பார்த்தா நம்ம ஆர்கனைசிங் டீம் பவுல் அவுட்டோ இல்லைனா வந்து அண்ணா ஆல்ரெடி சொன்னார் டாஸ் போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும். அப்புறம் அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்புறம் நம்ம கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி தான் 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா எனக்கும் கண்ணு தெரியாது ப்ரோ. நீங்கள் ஆஃப் சைடில் வச்சிங்க சூப்பராக சார் லெக் சைட்லன்றுவேன், பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு இந்த இடம், இந்த வைப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு கிரிக்கெட் லவராக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ரூபண்ணாவும் கூட இருக்காரு. ஸோ பீச் கிரிக்கெட் நம்ம வந்து நிறைய கிரிக்கெட் பார்த்துருப்போம்னா, ஆனால் 2 டீமோட 12th மேன் பேட்டிங் டீமோட 12th மேன் M96 12th மேன் வராரா. ஸோ பீச் கிரிக்கெட் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பு. நம்ம பாலவாக்கம் பீச்சில் தான் இது கரெக்டாக நடக்குது. எங்கே நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நேற்று சில பேர்லாம் லொக்கேஷன் கேட்டிருந்தீங்க. நேற்றுக்கு மாதிரியே கமெண்ட்ஸில் இன்னிக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஆக்டிவாக இருங்க. நேற்றுக்கு அந்த சூப்பர் ஓவர் போச்சுன்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் குவார்டர் ஃபைனல்ஸ் 2ல். அதில் வந்து நம்ம பார்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 300 பேர் கரண்ட் வியூவர்ஸாக 300 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. மொத்தமாக 13,000 பேர் நேற்றுக்கு பார்த்துருக்காங்க இந்த என்டையர் டோர்னமெண்ட்டை நம்ம தமிழ்நாடு சுற்றி. அண்ட் அந்த 13,000 பேருக்கும் பெரிய நன்றியை நான் இங்கே வந்து ஆக்சுவலாக சொல்ல விரும்புகிறேன். அண்ட் நல்லாவும் சப்போர்ட் பண்ணுங்கள் பிரதர். இன்னும் டோர்னமெண்ட் நம்மளோட டோர்னமெண்ட்லாம் சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஒரு பக்கம் வந்து பேட்டிங்கில் வந்து அனீஷ், இன்னொரு பக்கம் வந்து மாமா குட்டி. சஞ்சய் குட்டி முதல் போல வாங்குறதுக்கு வாங்கன்ற மாதிரி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காருங்க குட்டி. ஸோ M96 கேப்டன் ரொம்ப குவாய்ட்டா பேசினாரு. 120 தானே ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு. அங்கே உள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு பெப்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். ஆரம்பம் அமர்க்கலமா பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ செகண்ட் டெலிவரி சஞ்சய் டிஃப்ரெண்டாக ஏதாவது போடுவாரா பார்ப்போம். அண்ட் அவுட் சைட் ஆஃப்ல ஒரு வாய்ட் டெலிவரி. அடுத்த பந்து லைட்டா ட்ரிகர் பண்ணி லெக் சைட்ல ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மிஸ் ஃபீல்டுங்க டீப்ல ஒரு குட்டி ஃபம்பிள் ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஸோ அது வந்து ஒரு டாட் பாலை சிங்கிளா கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் 2 பால் தான் இருக்குது. ஸ்கோர் வந்து 6க்கு மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக்ல அனீஷ் அண்ட் மொதல் பாலே தட்டி விட்டு கேப்ல வச்சிருக்காரு. ஆஹா என்ன ஷாட்டியா அப்பா, சீரியஸா சூப்பரான ஷாட்டு. செம்மையா கேப்ல வந்து பியர்ஸ் பண்ணாங்க. பைசெக்டிங் தி ட்ரைசெக்டிங் தி ஃபீல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட் கேப்ல போயிருக்கு வந்து பவுண்டரி. ஸ்ட்ரைக்ல அனீஷ் அண்ட் அனீஷும் அவரோட பேட்ல இருந்து முதல் பால்ல பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காருங்க. சோ ஏன் கண்ணு முன்னாடி ஒரு ஐ ஸ்கோர் தெரியுது இருக்கு, ஐ ஸ்கோர் இருக்கு. போதான் மேட்ச். ஃபுல் பால் ஒரு டிரைவ். ஆனா இருக்கு ஐ ஸ்கோர் இல்லைன்னு பார்த்தா அவுட். எஸ் அவுட் ஆயிருக்காருங்க. ஒரு டிரைவ் ஆட பார்த்தாரு, எக்ஸ்டென்சிவ் டிரைவ், ஒரு அவுட் சைட் எட்ஜ் பட்டு ஸ்ட்ரைட்டா இன்டு தி விக்கெட் கீப்பர் அண்ட் சஞ்சய் ஷார்டுல் தாக் ஒரு மாதிரி எவ்வளவு ரன்ஸ் கொடுத்தாலும் கடைசியா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல கேப்டன் வந்து அவர்கிட்ட போயிட்டு என்ன ரன் கொடுத்தா சொல்லி கேட்க முடியாது. என்ன கேட்டாருன்னா அவர் வந்து நான் விக்கெட் எடுத்துட்டல பார்த்தல அப்படின்றவாரு. சோலோ வந்திருக்க நியூ பேட்டர் வந்து செல்வா பேட் அட் 1 டவுன் நம்ம M96 டீமுக்காக. ஸ்டார் 11 பாய்ஸ் ஸ்ட்ரைட்டாவே ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
எஸ் பவுண்டரி கன்சிடர் பண்ணாலும் சஞ்சய் முதல் ஓவர்லேயே ஒரு பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 8 ஓவர் மேட்ச்ன்றனால முதல் 2 ஓவர் ஒரு பேட்டிங் பவர் பிளே, அதனால் ஃபீல்டர்ஸ் வந்து 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில். ஸோ கண்டிப்பாக ரன்ஸ் போனாலும் பிரச்சனை இல்லை, விக்கெட் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அவ்வளோ முக்கியம். நேற்றுக்கு மேட்ச் ஒவ்வொரு மேட்சும் பார்த்தோம், அது ஒரு ரன்னு எவ்வளோ முக்கியன்றதையும் பார்த்தோம். திரும்ப நல்லா ட்ரிகர் பண்ணி வந்தாரு குட்டி, ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா பால் மேல பட்டிருக்கு, ரன் எதுவும் இல்லை. ஸோ ஓவர் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 ஓவர் மேட்சாக தான் நடக்குது. ஆக்சுவலாக இந்த நம்மளோட எந்த டோர்னமெண்ட்டுமே அண்ட் முதல் நாள் டே நம்பர் 1 விறுவிறுப்பாக இருந்தது. டே நம்பர் 1ல் செமிஃபைனல்ஸ் மட்டும் லைட்டு காரணங்களால் நமக்கு ஓவர் கம்மி பண்ணப்பட்டது. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாதுன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு மேட்சை வந்து நம்ம எல்லா மேட்சுமே ஒரு மேட்சும் ரொம்ப முக்கியம், எல்லா மேட்சுமே கரெக்டாக டைமுக்கு முடிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம அம்பையர்ஸ் மேட்ச் அஃபிஷியல்ஸ் புஷ் பண்ணுவாங்க. ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நீங்களுமே பேட்டர்ஸாக இருக்கட்டும் பவுலர்ஸாக இருக்கட்டும் கேப்டன் ஃபீல்ட் செட்டு எல்லாமே டக்குன்னு முடிவு எடுங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். அண்ட் முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 11 for 1, எல்லாமே 1-1 இருக்குது. ஒரு பெரிய நெல்சன் கண்ணு முன்னாடி பார்க்குறோம். நல்ல ஸ்டார்ட். செகண்ட் டெலிவரி ஒரு லோ ஃபுல் டாஸ், நல்லா பிக் பண்ணி விட்டாரு ஸ்ட்ரைட்டா அண்ட் ஜஸ்ட் அ சிங்கிள். ஸோ நம்ம வந்து டிவியில் வந்து நிறைய மேட்சஸ் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு டர்ஃப் விக்கெட்டில் பார்த்துருப்போம், ஒரு நல்ல அவுட் ஃபீல்டு இருக்கிற டர்ஃப் விக்கெட்டில் பார்த்துருப்போம். அதை தாண்டி ஒரு சிமெண்ட் விக்கெட்டு, ஆஹா பெரிய ஷாட்டு, கேட்சுக்கு வாய்ப்பா, நல்ல ட்ரைங்க ஃபீல்டர் கிட்ட இருந்தாங்க. பாப்பா அந்த ஓவர் ரன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அந்த சேவ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சூப்பர் சேவ், ஒருத்தர் ஒரு கையிலேயே வந்து பாலை தட்டி விட்டாரு, இன்னொரு சைடில் வந்து ஃபைன் லெக் ஃபீல்டரு நல்லா போயிட்டு டைவ் அடிச்சு நல்லா ஃபீல்ட் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஷாட்டே காத்துல, ஆஹா கேட்ச் விட்டாருங்க. ஒவ்வொரு விக்கெட்டும் ரொம்ப முக்கியம் ப்ரோ, பெரிய டோர்னமெண்ட், இன்டர்வியூ பெருசு, அதே அளவுக்கு உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் பெருசு. ஸோ கண்டிப்பா காத்துல விக்கெட்டா இருந்திருக்கும் எடுத்திருந்தா. ஆஹா கேட்ச் விட்டாருங்க. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்டு ஸ்ட்ரைட்டா இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஃபீல்டர். செல்வா பேட்டில் கரெக்டாக படலை அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல பவுலிங் ஃப்ரம் த செகண்ட் ஓவர் பவுலர் கிட்டேருந்து. அகெயின் ஒரு வைல்டு ஸ்விங் ஆஃப் த பேட், செல்வாவோட பேட்லேருந்து ரொம்ப அக்ராஸ் போயிட்டாரு. ஸோ இந்த பிச்சு நேற்றுலேருந்து நான் கணிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பவுலர் ஃபேஸ் போடுறாங்கன்னா தைரியமாக பேட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக விடுங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் த கிரவுண்டு ஒரு கம்பேரிட்டிவ்லி குட்டி ஒரு வைல்டு ஸ்விங் ஆஃப் த பேட் செல்வாவோட. ஸோ 2 ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 15. ஏன்னா நேற்றுக்கு நிறைய பேட்டர்ஸ் அக்ராஸ் பேட்டு போயிட்டு அவங்களோட விக்கெட்ஸை நிறையா லூஸ் பண்ணாங்க. அப்படின்றத பார்த்தா லோ ஸ்கோர் மேட்சஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி அக்ராஸ் பேட்ஸ் போயிட்டு ரெகுலர் விக்கெட்ஸை லூஸ் பண்ணாங்க. ஸோ மேக்ஸிமம் விக்கெட்ஸ் வச்ச டீமு அவங்க வந்து அவங்களால வந்து இன்னும் பெரிய ஸ்கோர் பண்ண முடிஞ்சது கடைசி 2 ஓவரில். ஸோ அந்த மாதிரியுமே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் எடுத்துகிட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 ஓவருக்கு 30 இருந்தாலுமே ஒரு நல்ல ஸ்கோர் தான். கடைசி 2 ஓவரில் உங்களால் அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தட் 8 ஓவர்ஸில் 60ன்றது ஒரு நல்ல அபவ் ஆவரேஜ் ஸ்கோரு. ஸோ நேற்றுக்கு நாள் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது டோர்னமெண்ட்டு. அண்ட் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போதைக்கு பார்க்குறோம். முதல் ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருந்தாலும் 2வது ஓவரில் வெறும் 4 ரன் சூப்பராக போட்டாருங்க. ஸோ 3வது ஓவர் போடுவதற்காக 3வது சேஞ்ச் இன் பவுலிங், அரவிந்த் பவுலிங் உள்ள ஃபார் ஸ்டார் லெவன்ஸ் ஃப்ரம் ஓவர் தி விக்கெட்.
முதல் பால் அண்ட் அவுட் சைட் ஆஃப்ல போடப்பட்ட பால் அது திரும்ப போட்டாக வேண்டும் அப்படின்றது அம்பேர் கிட்ட கொடுத்துருக்கா. அப்படி ஸோ ஒரு நல்ல ஸ்டார்ட் இங்கே இது வரைக்கும் பவுலிங் டீம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக அந்த ஸ்டார்ட்டை வந்து அப்படியே இது பண்ணுற மாதிரி உடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஹிட் அடிச்சிருக்காருங்க. ஒரு 6 பேர் தான் குட்டி ஷாட் எல்லாம் பெருசு பெருசாக வருது குட்டி ப்ரோ பேட்லேருந்து. அவுட் ஆஃப் ஒரு கச்சாடுங்கிற முயற்சி அண்ட் பால் வந்து நல்லா பீட் ஆயிருக்குங்க பேட்லேருந்து. ஸ்ட்ரைட் இட் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி விக்கெட் கீப்பர். நல்ல கம்பேக் ஃப்ரம் த பவுலர் அரவிந்த். ட்ரிகர் பண்ணி நல்லா லெக் சைடில் அடிக்கிறதுக்காக உடம்பு ஃபுல்லாக போட்டாரு. கரெக்டாக காலோட இதுவுமே ஓப்பன் பண்ணி விட்டாரு ஃபார் சிங்கிள் டுவர்ட்ஸ் லாங் ஆன் ரீஜியன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சூப்பரான டோர்னமெண்ட் ஆஹா திரும்ப ஒரு பெரிய ஷாட் முயற்சி கேட்சா இல்லை நல்ல ஃபீல்டிங் ஷார்ட் ஸ்கொயர் ரீஜியனில் அங்கே ஃபீல்டர் கிட்ட இருந்து சூப்பராக பிடிச்சி விட்டுருக்காரு. ஷாட்டு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரின்ற மாதிரி நின்று அடிச்சாருங்க. சரியான ஷாட்டு 6 ஸ்ட்ரைட்டாவே வந்து ஃபீல்டர் குத்துட்டாரு. சூப்பர் ஷாட்டுங்க ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். பெருசா காலையெல்லாம் நவுத்தவே இல்லை. நின்று பாலோட பவுன் ஒரு ஓவர் அப்படின்னு சொல்லலாம். 2 6 பார்த்தோம் அந்த ஓவரில். அண்ட் இங்கே 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 29-1. ஸோ 4வது ஓவருக்குள்ளே இப்போதைக்கு போக போகிறோம். 4 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஷாட் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் ஷார்ட் பிரேக் ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் மாதிரி எடுப்பாங்க பேட்டிங் டீமும் சரி பவுலிங் டீமும் சரி. நம்மளோட சந்திரசேகரன் அவர்களோட நினைவாக நடக்கும் மாபெரும் கிரிக்கெட் டோர்னமெண்ட் பாலவாக்கம்ல. இந்த டோர்னமெண்ட்டை நீங்கள் வந்து கிரவுண்டில் வந்து பார்க்கணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. ஜாலியாக வீட்டில் ஏசி போட்டு உட்காந்து பார்க்கலாம். எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சென்னைக்கு இருக்கிற எல்லா என்டையர் டோர்னமெண்ட்ஸ் காலையில் நைட்டு அப்படின்னு சொல்லி சுற்றி டோர்னமெண்ட் எங்கே நடந்தாலுமே கரெக்டாக லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து எல்ஐ ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஒர்க்குமே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி நம்ம இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஓவத்தில் ஒரு ரன் வந்து ஓடி எடுத்துலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. பட் செல்வா இல்லீங்கோ வேணாம் நோ மீன்ஸ் நோ அப்படின்ட்டாரு. ஷாட்டு அகைன் அந்த பவுன்ஸை ட்ரெஸ் பண்ணி அடிச்சாரு செல்வா. ஸோ செல்வா பேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. காலெல்லாம் கிளியர் பண்ணி பெரிய அதாவது ஒரு ஃபீட்டை யூஸ் பண்ணி அடிக்கணும் அப்படின்ற எதுவுமே காட்ட மாட்டாரு. வெறும் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் அடிச்சாருனா அடித்தபடியே இருக்குது. எங்கேயோ போய் உழுது பால். ஆஹா இப்போதான் சொன்னேன் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்ன்ற மாதிரி. ஆனால் இந்த முறை குட்டி கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காருங்க. ஸ்ட்ரைட்டா இன்டு தி எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீஜன் கை உள்ளே விழுந்துருக்குது. அண்ட் 2வது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க பேட்டிங் டீம் M96. ஆஹா இப்பதான் சொன்ன ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரின்ற மாதிரி. ஆனா இந்த முறை குட்டி கொஞ்சம் அண்ட் எஸ் சூப்பரா ஆடிட்டு இருந்த குட்டி ஓப்பனிங் ஆடினாரு. அண்ட் 2 ஓப்பனர்ஸுமே இங்க வந்து டிபார்ட் பேக் பண்றாங்க. 4th ஓவருக்குள்ள தான் இருக்கும். அண்ட் யார் உள்ள வர்றது டு பிளே அட் 2 down.
அடிக்குள்ள ஜாக் அண்ட் நல்ல யாக்கருங்க, சூப்பரான டெலிவரி, நல்லா கம்பேக் ஃப்ரம் த பவுலர். நந்தா டு ஜாக், முதல் பாலே ஒரு நல்ல யாக்கிங் லென்த்தோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நந்தா. அடுத்த பால் அகெயின் ஒரு ஸ்விங் ஆஃப் த பேட் மிஸ் பண்ணிட்டாருங்க கம்ப்ளீட்லி ஜாக்கு. ஸோ உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் கொஞ்சம் அந்த டைமிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கன்றது கிளியரா தெரியுது. அடுத்த பால் அகைன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஸ்ட்ரைட் இன்டு தி விக்கெட் கீப்பர் ஹேண்ட். ஜாக் வந்தாரு, பட் அவரால் இன்னுமே பெருசா பண்ண முடியலங்க. எஸ், ஸ்ட்ரைட்டா விக்கெட் கீப்பர் கைக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் ஜாக் விக்கெட்டையும் லூஸ் பண்ணியிருக்காரு. நந்தா ரெண்டாவது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. சூப்பரான ஒரு ஓவரை போட்டுட்டு இருக்காருங்க. அகைன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஸ்ட்ரைட் இன்டு தி விக்கெட் கீப்பர் ஹேண்ட். ஜாக் வந்தாரு, பட் அவரால் அடுத்த பால் அகைன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஸ்ட்ரைட் இன்டு தி விக்கெட் கீப்பர் ஹேண்ட். ஜாக் வந்தாரு, பட் அவரால் ஸோ இப்போதைக்கு 4 ஓவர் அந்த விக்கெட்டோட ஜாக்கோட விக்கெட்டோட 4வது ஓவர் முடிவுக்கு வந்தது. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 31. 4 ஓவருக்கு 3 அப்படின்ற மாதிரி இங்கே வந்து இன்ஃபேக்ட் 4 ஓவர் முடிவில் 31க்கு 3 அப்படின்ற ஸ்கோரில் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ட்ரிங்க்ஸ் பிரேக் நம்ம இங்கே திரும்ப ரெஸ்யூம் பண்ணுறோம் மேட்சை. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 31க்கு 3. ரூபன் பவுலிங்கில் இந்த பவுலிங் நல்ல ஒரு அவுட் சைட் ஆஃப்ல நல்லா வித்து கொடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த பால் சூப்பர் பாலுங்க, ஒரு ஃபுல் டெலிவரி பேட்ஸை நோக்கி வித்து கொடுத்து போட்டாருன்னு போன பால் சொன்னேன். இந்த பால் சுத்தமாக வித்து இல்லை, நல்லா பாடி லைனில் ஒரு வேகமான பந்து வந்த ரிசல்ட் டாட் பால் மட்டுமே. அண்ட் ஸ்ட்ரைட்டா அகைன் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் கைக்கே கேட்ச் கொடுத்திருக்காருங்க. சுத்தமா வித்து இல்ல, நல்லா பாடி லைன்ல வேகமான அவரோட பவுலிங்ல முதல் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. வந்த ரிசல்ட் டாட் பால் மட்டுமே. சூப்பர் பாலுங்க, நல்ல பால் உள்ள வந்திருக்க நியூ பெட்டர் விக்கி அண்ட் டாட் பாலோட
ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு ரூபன். நெக்ஸ்ட் டெலிவரி இறங்கி வந்து அடிக்கிறதுக்கான முயற்சி விக்கியோட பேட்லேருந்து. பட் டைமிங் அகைன் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். பெருசாக டைம் பண்ண முடியல போல. ஸ்ட்ரைட்டா டு த வைடர் லாங் ஆன் ரீஜன்ல சிங்கிள். ஒரு பெரிய ஷாட் அகைன் ட்ரூமும் பார்த்தீங்கன்னா அந்த வைட் லாங் ஆன் ரீஜன்ல ஒரு பவுண்டரிங்க. சூப்பரான அடி. ஒரு பெரிய ஷாட். அஞ்சு ஓவர் முடிவில் ஸ்கோரு 36. 36க்கு 4. நல்ல ஷாட் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 6வது ஓவரை. சம ஷாட் அண்ட் என்னங்க ரிசல்ட் வெயிட் பண்ணுவாங்க. சிக்னலுக்கு 6 கொடுத்துருக்காருங்க. சூப்பரான அடி. சம ஷாட் அண்ட் என்னங்க ரிசல்ட் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ பேக் டு பேக் 6 ரன்கள் இங்கே சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஒரு நல்ல டச் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க M96 டீமு. 6ஓட டீமோட 50மே பூர்த்தி பண்ணியிருக்காங்க. செம பேட்டிங். அடுத்தவா எப்போ இறங்கி வந்து பெரிய ஷாட் போயிருச்சா. கிளியர் பண்ணிட்டாருங்க. ஸ்ட்ரைட்டா அங்க இருக்கிற ஒரு கம்பியில அடிச்சுட்டு பால் திரும்ப உள்ளே ஃபீல்டுலயே வந்துருக்குது. 6 அடிச்சா 6 மட்டும் தான்ன்ற மாதிரி ஒரு 6லயே வந்து கொண்டு போயிட்டு இருக்காருங்க. அடுத்தவா எப்போ இறங்கி வந்து பெரிய ஷாட் போயிருச்சா. பெரிய ரன்ஸ் டக்கு டக்கு ரொம்ப கிட்ட வந்துருக்கு. ஒரு கம்பியில அடிச்சுட்டு பால் உள்ளே வந்துருக்குது. 6 அடிச்சா 6 மட்டும் தான். சோ இங்க பொறுத்த வரைக்கும் நந்தா கொஞ்சம் யோசிக்கிற ஒரு டைம் அதாச்சு. ஸோ எஸ் அதோட டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. அண்ட் ஸ்கோரு 56. 6 ஓவர் முடிவில். அவுட் சைட் ஆஃப் ஒரு கச்சாருக்கான முயற்சி. சூப்பர் பாலுங்க. அதனால கம்பேக்.
ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா உங்களோட வருகைக்கு. உங்களோட வருகை ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இங்க நம்ம டீமுக்குமே இருந்தது. மிக்க நன்றிண்ணா. அண்ட் டூ வெல்ண்ணா. ஸோ அண்ணன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கமிட்டி சார்பாக ஒரு மெடல் கொடுத்து மரியாதை செலுத்தப்படுகிறார். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. திரும்ப ஒரு குயிக்கராம். ஆனா விக்கி அடிச்சாருன்னா அடிச்சபடியே இருக்குங்க. இன்னொரு பெரிய ஷாட் விக்கியோட பேட்ல இருந்து, இன்னொரு சிக்ஸும் விக்கியோட பேட்ல இருந்து. சோ இங்க வந்து முதல் இன்னிங்ஸ் முடிவுற நிலையில பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச் பிட்வீன் என்சிசி அண்ட் சென்னை 96. விக்கி அடிச்சாருன்னா I request both the captains to be ready for the toss. once உங்களுக்கு இந்த முதல் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே வந்து உங்களுக்கு டாஸ் போடப்படும். சோ ரெடியாக இருங்க, அது மட்டும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. And finally விக்கியோட ஒரு சூப்பரான நாக் முடிவுக்கு வருதுங்க. பட் சூப்பரா நீங்க விக்கி பிரதர் வந்து உங்களுக்கு அற்புதமான நாக் டீம் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்கீங்க. And finally விக்கியோட ஒரு சூப்பரான நாக் முடிவு. செம்ம ஷாட் அகைன். ஒரு லெக் சைடுல ஒரு வைல்ட் ஸ்விங் ஆஃப் தி பேட், இன்னொரு 6. சோ விக்கி அவுட் ஆனாலும் 6 இங்க வந்து வெளியே போற மாதிரி எதுவுமே தெரியலங்க. செம்ம ஷாட் அகைன். ஒரு லெக் சைடுல ஒரு வைல்ட் ஸ்விங் ஆஃப் தி பேட், இன்னொரு அகைன் நல்ல ட்ரை பண்ணி பெரிய ஷாட். நல்ல டேக்குங்க, சூப்பரான கேட்ச்ங்க. ஜஸ்ட் அந்த தேர்ட் மேன் ரீஜன்ல பின்னாடி ஒரு பிட் நல்லா எடுத்துருக்காரு கேட்ச. சோ விக்கெட்ஸும் சரி ரன்ஸும் சரி வந்தபடியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி மேட்ச்ல வந்தாச்சு உள்ள. நல்ல டேக்குங்க, சூப்பரான கேட்ச்ங்க. அண்ட் சூப்பரான போலிங் இங்க. The ball again, a very short chance of a run out.
அப்பா வா பவுலரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேப்டனுக்கு ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டாரு. அவரே ஓடி போய் அடிச்சிருக்கலாம். அடா இதெல்லாம் யாரா ஓடி போய் அடிப்பா, நான் ஜடேஜா ஃபேன்ரா அப்படின்ற மாதிரி நின்னே அடிச்சு இந்த மனசு தான் சார் கடவுள். அவர் அடிச்ச ஸ்டெம்பா அவரே நடுறாரு பாத்தீங்களா. 70 ரன்ல இன்னொரு விக்கெட்டையும் லூஸ் பண்ணிட்டாங்க. ஹரி அவரோட விக்கெட் இங்க வந்து லூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா லூஸ் பண்ணியிருக்காருன்ற சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். லாஸ்ட் பால் அண்ட் உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஆனால் நான் ஸ்ட்ரைக்கில் தான் இருக்க போறாரு. கடைசி பந்து அன்லெஸ் ஆர் அன்டில் ஒரு வைடோ எக்ஸ்ட்ரா இல்லாமல் இருந்தால் ஒரு கடைசி லீகல் டெலிவரின்னு சொல்லலாம் இன்னிங்ஸோட. சிங்கிள் வந்திருக்கு. சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஓவரோட இன்னிங்ஸும் முடிவுக்கு வந்திருக்குங்க. எஸ், முதல் இன்னிங்ஸ் முடிவில் ஸ்கோரு 71 முடிச்சிருக்காங்க M96 டீமு. ஸ்டார் 11 அவங்களோட பேட்டர்ஸ் உள்ள வரப்போ அவங்களுக்கு தேவைப்படும் டார்கெட் 72. அண்ட் ரிக்வெஸ்ட் சென்னை 96 டீமு மற்றும் NCC டாஸ்க்காக கேப்டன்ஸ் 2 பேருமே கொஞ்சம் ரெடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவங்களோட பேட்டர்ஸ் உள்ள வரப்போ அவங்களுக்கு தேவைப்படும் டார்கெட் 72. அண்ட் ஸோ கடைசி பால்லையும் ஒரு ரன் அவுட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 71. இன்ஃபேக்ட் 70 முடிச்சிருக்காங்க. 71 டார்கெட்டு. சென்னை 96 டீமு அண்ட் NCC டீம் கேப்டன் கொஞ்சம் டாஸுக்காக ஸ்டேஜ் கிட்ட வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ப்ரோ ஸ்ட்ரைட் கேமரா ப்ரோ, பேர் முத்து ப்ரோ. டாஸ் அங்க டாஸ் மெயின் ஸ்டேஜ், சாரி மெயின் ஸ்டேஜுக்கு பக்கத்து ஸ்டேஜ். பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே வந்துருங்க பிரதர்ஸ் ஃப்ரம் ஸ்டார் 11. சொன்ன மாதிரி நமக்கு டைம் ரொம்ப ஆச்சுன்னா லைட் ஃபெயிலியர் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களே வந்து ஃபைனல்ஸோ செமிஃபைனல்ஸோ போனீங்கன்னா உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் தான் இதுக்கப்புறம் இருக்க போகிற போட்டிகள் யாராவது ஒரு டீம் கண்டிப்பாக ஆட போகிறீங்க. ஸோ நீங்கள் ஆட உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக போகலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி 8 மேட்ச் ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாகவே முடிக்கலாம். ஒரு 5-6 முடிச்சிட்டோம்னா எல்லாருக்குமே டென்ஷன் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மேட்ச் அதாவது போஸ்ட் டோர்னமெண்ட் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் எல்லாம் நம்ம லைட்டில் ஜாலியாக கேமரா முன்னாடி இன்னும் நமக்கு குவாலிட்டியாகவும் கேமரா முன்னாடி சூப்பராகவே நம்ம இது பண்ணிடலாம். லைட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபைனல்ஸ் நமக்கு மேக்ஸிமம் ஒரு 5:45 to 6 முடிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் புஷ் அவுட்டும் பண்ணிடுங்க. நான் அம்பையர்ஸுமே ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் வைக்கிறேன். அம்பையர்ஸ் மேட்ச் அஃபிஷியல்ஸ் யார் நீங்கனாலுமே கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள் மேட்சை. ஸ்டார் 11 பேட்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள வாங்க ப்ரோ. முத்து ப்ரோ கொஞ்சம் கேமரா மட்டும் அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க டாஸுக்கு.
ஸோ பேட்டிங்கில் வந்து ஸ்டார் லெவன்ஸ்க்காக மகேஷ் மற்றும் சத்யா, ஸ்ட்ரைக்கில் வந்து மகேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் சத்யா. முதல் ஓவர் போடுவது யார் ப்ரோ? ஹரி. ஸோ ஹரி டு மகேஷ். ஃபர்ஸ்ட் பால் ஓவர் தி விக்கெட். மொதல் பாலே ஒரு பிட் ஆஃப் ஷார்ட் லெண்டுங்க, பேக் ஆஃப் லென் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதையும் சூப்பராக உடம்புக்கு போட்டிருக்காரு. ஸோ ரொம்ப ஈஸியான ஷாட் கிடையாது லெக் சைடில். அண்ட் நோ பால் ஹஸ் பீன் கால்ட். ஸோ மொதல் பாலே ஒரு நோ பாலுங்க, சர்ப்ரைசிங்லி. விச் மீன்ஸ் ஃப்ரீ ஹிட் வந்துட்டு இருக்கு. ஒரு பால் கூட இல்லையா? சூப்பர் பாலுங்க, டுவர்ட்ஸ் த பாடி லைன் அகைன். ஒரு குவிக்கட் டெலிவரி நல்லாவே போட்டுக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலா. அடுத்த பால் அகைன் ஒரு வைல்ட் ஸ்விங் ஆஃப் த பேட். சிங்கிள் மட்டுமே பேக்வர்ட் பாயிண்ட் ரீஜன்ல. சிங்கிளோட ஸ்டார் லெவன்ஸ் ஆஃப் த மார்க் ஆகுறாங்க. மகேஷோட பேட்ல இருந்து முதல் ரன்ஸ் வந்தாச்சு. இப்போதைக்கு ஸ்ட்ரைக்ல சத்யா, டவுன் தி லெக் டெலிவரிங்க, வைடு. ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி வடிவேலு டைலாக் மாதிரி பவுலர் ப்ரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. முக்கு மேல ராஜா, சான்ஸா இல்லைங்க, ரொம்ப கஷ்டமான கேட்சா இருந்திருக்கும் பிடிச்சிருந்தாருனாலுமே. ரன்னிங் பிஹைண்ட் என்னைக்குமே ஈஸி கிடையாது. நல்லா ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஒரு சிங்கிள் மட்டுமே. அண்ட் நம்மளோட இந்த ஒரு இன்ஃபேக்ட் ஒரு டபுள் ஓடி இருக்காங்க. அண்ட் ஒரு வைல்ட் ஸ்விங் ஆஃப் த பேட், டாட் பாலுங்க. ஒரு நல்ல ஓவர், முதல் ஓவர். ஈவன் முதல் பால் நோ பாலுக்கு அப்புறம் ஒரு வைடுமே போட்டாரு. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 5 ரன் தான் வந்திருக்குது முதல் ஓவரில். அண்ட் ஹாய் பிரதர்ஸ் ஆடியன்ஸ், அங்கே வந்து பீச்சு கிட்டேருந்து நம்ம மேட்சையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என் வாய்ஸ் ஆடியோலாக இருக்கான்னு தெரியல, அவ்வளோ தூரம் கேட்குதான் தெரியல. அனைவருக்கும் வணக்கங்கள் மக்களே. அண்ட் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தடான்னா சந்திரசேகரன் அவரோட நினைவாக நடக்கும் மாபெரும் கிரிக்கெட் டோர்னமெண்ட் பாலவாக்கம் பீச்சில் இங்கே சூப்பராக நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது ஓவர் போடுவதற்கு செல்வா. முதல் பாலே நல்ல ஒரு வைடி ஷாக்கிங்கான ஒரு டெலிவரி. இன்ஃபேக்ட் வைடிஷ் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிளான்ட் பால், ஏன்னா வந்து ஃபுல்லாக லெக் சைடில் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக சிறப்பாக போட்டிருக்காரு. ஸோ நம்மளோட மாபெரும் டோர்னமெண்ட்டான தடா நான் சந்திரசேகரனோட நினைவு கோப்பையாக நடக்கும் இந்த மாபெரும் டோர்னமெண்ட்டுக்காக உள்ள வந்திருக்காருங்க 2 நல்ல உள்ளங்கள். செல்வா மெக்கலம், மற்றும் எவி தாமஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா வாங்கயா வாங்கயா வாங்கயா. And straight to the மிட் ஃபீல்டர். ரன்னோடுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவங்க வந்து அடிக்க ட்ரை பண்ணாலும் உள்ள வந்துட்டாரு சேஃபா.
அடுத்த பந்து திரும்ப லெக் சைடில் ஒரு பெரிய ஷாட்டுக்கான தேடல் அப்படின்னு சொல்லலாம், வந்தது சிங்கிள் மட்டுமே. ஸோ எந்த டீம் வந்து பெங்களூர் டீமை ஃபைனல்ஸில் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு பார்க்குற ரொம்ப ஆவலாக இருக்குங்க. ஏன்னா செம்ம டாமினேட்டிங்கான ஒரு வெற்றி. இது குவார்டர் ஃபைனல்ஸ் 2ல் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிட்டு சூப்பர் ஓவரில் ஜெயிச்சு செமிஃபைனல்ஸில் அவங்களோட கோ பிரதர்ஸான இன்னொரு பெங்களூர் டீமுமே அடிச்சு உள்ள வந்திருக்காங்க. சான்ஸ் ஆஃப் ரன் அவுட்டுங்க. ஆஹா, க்ளோசர் கால், செம்ம க்ளோஸு. அடிச்சுதான் கண்டிப்பாக ஃப்ரேம்லேயே இருந்திருக்க மாட்டார். அதை தான் அவங்க கவர்ஸ் ஃபீல்டர் ஃபீல் பண்ணுறாரு. பட் உள்ளே வந்துட்டாருங்க சேஃபா. இன்ஃபேக்ட் அடிக்கலை அப்படின்னு சொல்லலாம். பெரிய ஷாட். திரும்ப ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. லெக் சைடில் ஆக்சஸ் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக ஆடினா பெட்டராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அங்கே ஓவர் முடிவுக்கு வருதுங்க. 2 ஓவர் முடிவு. செல்வா அவங்க அற்புதமான ஒரு ஓவரை போட்டிருக்காரு. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 10. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா பவர் பிளேவும் முடிவுக்கு வருது. விச் மீன்ஸ் ஃபீல்டர் இதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். 3வது ஓவரோட முதல் பால் போடுவதற்கு யார் ப்ரோ? ஜாக், ஜெகதீஷன் அலிஸ் ஜாக் உள்ள வந்திருக்காரு பவுலிங்குள்ள. பேட்டிங்ல இன்னைக்கு அவரோட நாளாக இல்லை. ஒரு 0 விக்கெட்டை வந்து அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணி இருந்தாரு. பட் இங்கே பவுலிங்கில் அவரோட டேவா மாற்றுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஓகே, முதல் பால் ஃப்ரம் ஜாக். 3வது ஓவரோட முதல் பந்து. ஸோ நல்லா ட்ரிகர் பண்ண லெக் சைடில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான முயற்சி. ஒரு டாப் ஏஜ் விட்டாரு. ஆஹா, என்னங்க நடந்ததுங்க? இன்ஃபேக்ட் எல்லாருமே சர்ப்ரைஸ்டு. ஒரு கம்ஃபர்டபுளான கேட்ச், கரெக்டான ஹைட்டு எல்லாமே வந்தது. பட் பால் கையிலேயே படலைன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் டப்புன்னு தரையில் அடிச்சிச்சு 1 பவுன்ஸில். கம்ப்ளீட் ஒரு மிஸ் ஜட்மெண்ட் ஃப்ரம் த ஃபீல்டர் அங்கே டீப் மிட் விக்கெட் ரீஜனில். டெலிவரி நல்ல பாலுங்க. சூப்பர் டெலிவரி ஃப்ரம் ஜாக். எஸ், போன பாலே பார்த்தாரு ஜக்கி. நல்லா ட்ரிகர் பண்ணி லெக் சைடில் வந்து அடிக்கிறதுக்கான இது பண்ணுறாருன்னு சொல்லி ஆஃப் சைடில் சூப்பராக போட்டு விட்டாரு. அடுத்த பால் அகெயின் பால் ஸ்கிட் ஆயிருக்கு. ஸ்கிட் ஆகி இன்ஃபேக்ட் பேட்ஸ்மேனோட பேட்டையுமே பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சிங்கிள் மட்டுமே. பெரிய ஷாட் லெக் சைடில், பெரிய சிக்ஸுங்க. அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு பால் ரோட்டுக்கு போயிருச்சான்னு மொத்தம் பார்த்தா இல்லை. பால் திரும்ப கீழே வந்துருச்சு ஸ்லோப் லேண்டு. ஆனால் பெரிய ஹிட்டுங்க. ஃபைனலி அந்த ஒரு அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் ஃப்ரம் ஸ்டார் 11 பேட்டர். பெரிய ஷாட் லெக் சைடில், பெரிய சிக்ஸுங்க. அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு பால் ரோட்டுக்கு போயிருச்சான்னு மொத்தம் பார்த்தா. அடுத்த பால் திரும்ப அவுட் சைட் ஆஃப் கேட்சா. நல்ல ட்ரைங்க ஃபீல்டர் கிட்ட பாயிண்ட்ல. லிட்டரலி ஒன் நல்ல போனாரு. அண்ட் சான்ஸ் ஆஃப் ரன் அவுட்டும் இருக்கு. ஓடிட்டாங்க, சேஃபா ஓடிட்டாங்க. 2 ரன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓவர் த்ரோல ஓடுறா ஓடுறா அப்படின்ற சவுண்ட் மட்டும் டகூர்ல கேடுது. பட் அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து ஓட விரும்பல. ஷாட்டுங்க, முட்டி போட்டு மடங்கி விட்டுருக்காரு. ஆனா ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்கே தான் போயிருக்கு. லாங் ஆஃப் ரீஜன்ல ஒரு நல்ல கேட்ச். ஷாட்டுங்க, முட்டி போட்டு மடங்கி விட்டுருக்காரு. ஆனா ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்கே தான் போயிருக்கு.
21 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 21 for 2. ஷார்ட் ஆனா ஸ்ட்ரைட்டா சிங்கிள் மட்டுமே. பெரிய ஷாட், ஸ்விங் ஆஃப் தி பேட், சூப்பரா இருந்தது, கிளியர் பண்ணிட்டாருங்க 6க்கு. எஸ், இங்க அடிச்சா நாங்க 6ஸ்ல டீல் பண்ணிக்கிறோம், 1-2 தான் எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் சூப்பரா இருக்குது. ஒரு பெரிய அடி ஃபார் a ஷாட், ஸ்விங் ஆஃப் தி பேட், சூப்பரா இருந்தது, கிளியர் பண்ணிட்டாருங்க 6க்கு. set off and a wide delivery. straight to the bowler and எல்லாருமே ஷாக்குறாங்க. what a catch. புடிச்சு நானா புச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனு. எஸ், இன்னமும் சொல்லலாம், இன்னும் ஃபன்னா சொல்லலாம் அப்படின்னா, அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்து தான் அவரை பிடித்தது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஷாக்ல இருந்து அவரே வெல்ல பவுலரு. அடுத்த பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, கீப்பரை பீட் பண்ணி போயிருக்கு, பவுண்டரி போகுமா, பவுண்டரி போயிடுச்சுங்க. எஸ், ஒரு 4 runs கேலி ஹே அப்படின்ற மாதிரி ஒரு 4 run வந்துருக்குது. அடுத்த பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, கீப்பரை பீட் பண்ணி போயிருக்கு, பவுண்டரி போகுமா, பவுண்டரி போயிடுச்சுங்க. எஸ், ஒரு சொல்லுங்க, நீ சொல்லுங்க. 33 ஸ்கோர் வந்து 33. எஸ், 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் வந்து 33. நாலு ஓவரில் இன்னும் 38 ரன் அடிக்கணுங்க. இங்க ஸ்டார் 11s எப்படி போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் ட்ரிங்க்ஸ் பிரேக், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். ஏப்பா, நம்ம மேட்ச் அஃபிஷியலே பெரிய பவுலர் தான் நினைக்கிறேன், போட்டு கேரம் பாலாக போட்டு தள்ளுறாரு கையில் சும்மா சுற்றும் போதே.
இன்னும் 4 ஓவரில் பார்த்தீங்கன்னா 38 அடிக்கணும். ஷாட்டுங்க முதல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக்ல அப்படி என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இன்டென்ட் ரொம்ப கிளியரா இருக்குங்க. ஸோ சொன்ன விஷயம் என்னன்னா சீக்கிரமா மேட்சை முடிச்சுப்போம்பா அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ட்டோட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியான அடி ஃபார் யூ 6 ஓவர் லாங் ஆன் ரீஜன். ஷாட்டுங்க முதல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக்ல அப்படி என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இன்டென்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. ஆவரிய ஷடகான ஒரு முயற்சி. ஆஹா மிஸ்ஃபீல்டாங்க ஸ்கொயர் லெக் ரீஜனில் அண்ட் ஈஸியாக 2 ரன் ஓடிடுவாங்க. எஸ் ஈஸியாக 2 ரன் ஓட்டாங்க. ஸோ விக்கி ப்ரோ பேட்ஸ்மேன் இதை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், ரொம்ப நன்றி அப்படின்னு. விக்கெட் கீப்பர் விக்கி ஒரு இந்த பாலுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக வந்து பேட்ஸ்மேன் கண்ணில் வந்து ஊதி விட்டாரு உசு உசுன்னு. ஆஹா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. 6க்கு அப்புறம் நல்ல கம்பேக் ஒரு ஃபம்பிளுங்க மிஸ்ஃபீல்டு. ஒரு ரன்னும் முக்கியம் ப்ரோ. நேற்று இதே மாதிரி தான் ப்ரோ லாஸ்ட் பால் 7 ரன் வேணுன்றப்போ ஒரு 6 அடிச்சு அதை சூப்பர் ஓவர் கொண்டு போய் அந்த டீம் இன்னைக்கு ஃபைனல்ஸுக்கே போயிருச்சு. ஸோ பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ரன்னும் ரொம்ப முக்கியம். ஷாட்டுங்க அகைன் ஒரு சடன் டெலிவரிட்டு ஸ்ட்ரைட்டாக கம்பியை பார்த்து அடிச்சு விட்டுருக்காரு 6க்கு. ஒரு ஸ்ட்ரைட் லாங் ஆன் ரீஜனில் அனதர் 6. ரெண்டாவது இன்ஃபேக்ட் இந்த ஓவரில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கு. ஷாட்டுங்க அகைன் ஒரு சடன் டெலிவரிட்டு ஸ்ட்ரைட். நல்ல ஒரு ஸ்வீப் ஷாட் அகைன் ஒரு மிட் விக்கெட் ரீஜனில் சிங்கிள். நல்ல சென்சிபிள் பிளேங்க. 6 அடிச்சதுக்கு அப்புறம் இமீடியட்லி ஒரு சிங்கிள். ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். 2 6 2 டபுள் இப்போ சிங்கிள். ஸ்டில் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. ஒரு அவுட் சைடேஜ் நல்ல பாதிப்பு எதுவும் இல்லை. அண்ட் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவர் முடிவில் 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 50. ஒன்று பார்த்தீங்கன்னா 21 ரன் வேணும் 3 ஓவரில். ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஓவராக மாறிடுச்சு.
சல்லுன்னு போட்டார் அனீஷ். ஒரு சூப்பரான த்ரோ. குட்டி அவர் வந்து ஒரு 8 போட்டார் அப்படின்னாலுமே ஒரு த்ரோ பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அண்ட் அடுத்த பாலே ஒரு சூப்பரான டெலிவரிங்க. அண்ட் அந்த டெலிவரியோட ஓவரும் முடிவு. இன்ஃபேக்ட் ஃபீல்ட் சைடு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஷார்ட் மிட் விக்கெட். மைண்ட் செட்டை பிரேக் பண்ற மாதிரி கேப்டன் இங்க கொஞ்சம் செயல்பட்டு இருக்காருங்க. எனக்கு என்னமோ எங்கேயோ தோணுது இந்த பால் டாட் பால் வந்து இன்னொரு சூப்பர் ஓவர், செகண்ட் சூப்பர் ஓவர் நம்ம இந்த டோர்னமெண்ட்ல பார்க்க போறோம்னு. 1 ball 1. ஆஹா இல்லைங்க, சூப்பர் ஓவர்லாம் இல்ல, மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸ்டார் 11s into the next stage of the match போயிருக்காங்க. ஒரு வின்னிங் ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காருங்க பேட்ஸ்மேன். நல்ல ஒரு எஃபர்ட் ஃப்ரம் நந்தா ஸ்டில்.
அந்த 6 மட்டும் கொடுக்கலனா மேட்ச் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் சுவாரஸ்யமாக மாறி இருக்கும். இதோட முதல் மேட்ச் இங்கே முடிவுக்கு வருது இன்னைக்கு நாளுக்கான முதல் மேட்ச். அண்ட் இதில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் அவர்கள் தான். அவரை வந்து இங்கே அன்புடன் வரவேற்கிறோம் மகேஷ். மேன் ஆஃப் த மேட்ச் ஸ்டார் லெவன்ஸ்லேருந்து மகேஷ். ஸ்டார் லெவன்ஸ்லேருந்து மகேஷ் கொஞ்சம் இங்கே வாங்க ப்ரோ. மேன் ஆஃப் த மேட்ச் மகேஷ். டீமே கூட வாங்க, என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு டீமே வாங்க. டீமே